அதிகாரம் 75. அரண். குறள் 741. ஆற்றுபவர்க்கும் அரண் பொருள், அஞ்சித்தற் போற்றுபவர்க்கும் பொருள். விளக்கம். மேல் சென்று போரை செய்பவர்க்கும் ஆற்றுபவர் அரண் ஒரு சிறந்த கருவியாகும். பகைவருக்கு அஞ்சி தன்னை தற்காத்துக் கொள்ள விரும்புபவர்க்கும் போற்றுபவர் அரண் ஒரு மிகச் சிறந்த பாதுகாப்பு பொருளாகும். மகாபாரதம். துர்கஹீனஸ்ய பூபாலஸ்ய நாஸ்தி ஜயஹ குதஷ்சன தஸ்மாத்து துர்கம் விதாதவ்யம் ஜயலாப ஆகாங்ஷிபிஹி. விளக்கம். கோட்டை இல்லாத அரசனுக்கு எவ்விடத்திலும் வெற்றி கிடைக்காது. வெற்றியை விரும்புபவர்கள் ஜயலாப ஆகாங்ஷிபிஹி வலிமையான கோட்டையை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஏனெனில் கோட்டை என்பது தாக்குதலுக்கு தளமாகவும் பின்னடைவின் போது புகலிடமாகவும் அமைகிறது. மனுஸ்மிருதி. ஏகஹ சதம் யோதயதி பிராகாரஸ்தோ தனுர்தரஹ சதம் தசசஹஸ்ராணி தஸ்மாத் துர்கம் விதீயதே. விளக்கம். கோட்டையின் மதில்மேல் நிற்கும் ஒரு வில்வீரன் கீழே இருக்கும் 100 வீரர்களை எதிர்க்க முடியும். ஏகஹ சதம் யோதயதி 100 வீரர்கள் கோட்டைக்குள் இருந்தால் வெளியே இருக்கும் 10,000 வீரர்களை தடுக்க முடியும். எனவேதான் தற்காப்புக்கும் தாக்குதலுக்கும் கோட்டை இன்றியமையாதது. இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 741 உள்ள ஆற்றுபவர்க்கும் மற்றும் போற்றுபவர்க்கும் அரண் தேவை என்ற கருத்து சனாதன தர்மத்தின் ராஜநீதி மற்றும் யுத்த தர்மத்துடன் பின்வருமாறு இணைகிறது. துர்கா. சனாதன மரபில் துர்க்கம் என்ற சொல்லுக்கு அடைவதற்கு அரியது என்று பொருள். பாதுகாப்பின் தெய்வமான துர்க்கை அம்மனின் பெயரும் இதிலிருந்து வந்ததே. ஒரு அரசன் தன் நாட்டு மக்களை காக்க முதலில் வலிமையான கோட்டையை கொண்டிருக்க வேண்டும். யுத்த தந்திரம். ஆற்றுபவர் கோட்டையை ஒரு பேஸ் கேம்ப் ஆக பயன்படுத்துவார்கள். போற்றுபவர் அதை புகலிடமாக பயன்படுத்துவார்கள். இது சனாதன அர்த்த சாஸ்திரத்தில் கூறப்படும் தற்காப்பு போர்க்கலையின் அடிப்படை. அபயமும் வீரமும். அஞ்சியவர்களுக்கு அபயம் தருவதும் வீரர்களுக்கு வெற்றி தருவதும் அரணே. பகவத்கீதையில் கிருஷ்ணர் தர்மத்தை காக்க போரிட சொல்வது போல ஒரு அரசன் தர்மத்தை காக்க அரணை பயன்படுத்துவது க்ஷத்ரிய தர்மம். சக்தி மையம். சனாதன அரசியல் அமைப்பில் கோட்டை என்பது வெறும் சுவர் அல்ல. அது நாட்டின் அதிகாரம், செல்வம் மற்றும் படைபலத்தின் மையம். அது உடைந்தால் நாடு வீழும். குறள் 742. மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழற்காடும் உடைய அரண். விளக்கம். தெளிந்த நீரும் அகழி அல்லது நீர்நிலை, வெட்ட வெளியான நிலப்பரப்பும் உயர்ந்த மலையும் அழகிய அடர்ந்த நிழல் தரும் காடும் ஆகிய இந்த 4 இயற்கை அமைப்புகளையும் உடையதே ஒரு சிறந்த அரணாகும். மகாபாரதம். தனுதுர்க்கம் மஹீதுர்க்கம் கிரிதுர்க்கம் ததா ஏவசா மனுஷ்யதுர்க்கம் மிருத்துர்க்கம் வனதுர்க்கமிதி பிரபோ. விளக்கம். மன்னனே, கோட்டைகள் 6 நகைப்படும். 1. பாலைவன அரண் தனு. 2. நில அரண் மஹி. 3. மலையரண் கிரி. 4. மனித அரண் மனுஷ்ய. 5. நீரரண் மிருத் அல்லது அப். 6. காட்டு அரண் வன. இதில் இயற்கையோடு இணைந்த அரண்களே பகைவரால் எளிதில் தகர்க்க முடியாதவை. மனுஸ்மிருதி. சர்வதா ஏவ கிரிதுர்க்கம் சமாஸ்ரித்ய பசேத் நிருபஹ. கிரிதுர்க்கம் ஹி சர்வேஷாம் துர்க்கானாம் ஸ்ரேஷ்ட முச்சதே. விளக்கம். அரசன் எல்லா வகையான அரண்களையும் அமைத்தாலும் மலை அரணையே அதிகம் சார்ந்திருக்க வேண்டும். ஏனெனில் உயர்ந்த மலையும் அதை சுற்றியுள்ள காடும் நீரும் எதிரிகள் உள்ளே நுழைய முடியாதபடி இயற்கையிலேயே வலிமை வாய்ந்தவை. இதுவே அனைத்து அரண்களிலும் சிறந்தது. இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 742 உள்ள நீர், மண், மலை, காடு ஆகிய 4 அமைப்புகள் சனாதன தர்மத்தின் இயற்கை பாதுகாப்பு கொள்கையுடன் பின்வருமாறு இணைகிறது. மணிநீர் நீரரண். சனாதன தர்மத்தில் கோட்டையை சுற்றி அகழி அமைப்பது அப் துர்க்கம் எனப்படும். தெளிந்த நீர் இருந்தால்தான் எதிரிகள் நீருக்கு அடியில் ஒளிந்து வருவதை கண்டுபிடிக்க முடியும். இது தொழில்நுட்பம் இல்லாத காலத்தில் ஒரு சிறந்த கண்காணிப்பு முறையாகும். மண் நில அரண். மஹீதுர்க்கம் என்பது
கோட்டைக்கு வெளியே நீண்ட தூரத்திற்கு வெட்டவெளியாக இருப்பதாகும். அப்போதுதான் எதிரி படைகள் தூரத்தில் வரும்போதே அவர்களை கவனிக்க முடியும். மலை மற்றும் காடு. கிரி, வன, அரண். மலைகள் ஏறுவதற்கு தடையாகவும், காடுகள் மறைந்திருந்து தாக்க பயன்படும் இடமாகவும் அமைகின்றன. சனாதன போர் முறையில் வனவாசம் மற்றும் மலைப்போர் ஆகியவற்றுக்கு தனி முக்கியத்துவம் உண்டு. தெய்வீக பாதுகாப்பு. சனாதன மரபில் ஒவ்வொரு கோட்டைக்கும் ஒரு காவல் தெய்வம் உண்டு. ஆனால் அந்த தெய்வம் இயற்கையின் வடிவிலேயே கோட்டையை காப்பதாக நம்பப்படுகிறது. மலை, ஆறு, காடு ஆகிய இயற்கையின் வடிவிலேயே கோட்டை காக்கப்படுகிறது. குறள் 743. உயரகலம் திண்மை அருமை இந்நான்கின் அமைவரன் என்றுரைக்கும் நூல். விளக்கம். மதில் சுவரின் உயரம், அகலம், பகைவரால் தகர்க்க முடியாத உறுதி, திண்மை, பகைவர் எளிதில் ஏறி உள்ளே நுழைய முடியாதபடி அமைந்துள்ள அணுக முடியாத தன்மை, அருமை ஆகிய இந்த 4 இலக்கணங்களும் அமைந்திருப்பதே சிறந்த அரண் என்று அரசியல் நூல்கள் கூறும். மகாபாரதம். உச்ரித பிராகாரவதீம் விருத்தாம் காம் பிரவேஷினீம் திருடாம் அபேத்யாம் சத்ருபிஹி தத் துர்க்கம் விதிவத் விதுஹு. விளக்கம். எதிரிகளால் கடக்க முடியாத மிக உயர்ந்த மதில் உச்ரிதா, யானைகள் கூட தகர்க்க முடியாத பலமான அகலம் மற்றும் உறுதி திருடாம், எதிரிகள் நுழைய முடியாத நுட்பமான அமைப்பு, இவை முறையான கோட்டைக்குரிய லட்சணங்கள். அத்தகைய மதிலே அரசனைக் காக்கும் கவசம். மனுஸ்மிருதி. பிராகாரம் உச்ரிதம் குறியாத் விஷாலம் ச சுத்ருடம் யதா ந பேதயேத் சத்ருஹு சஸ்திரேஹி யந்த்ரேஹி ததா ஏவ ச. விளக்கம். மதில் சுவர் மிகவும் உயரமாகவும் அகலமாகவும் மிகுந்த உறுதியுடனும் இருக்க வேண்டும். எதிரிகளின் ஆயுதங்களோ அல்லது இயந்திரங்களோ மதிலை தகர்க்க முடியாதபடி அதன் திண்மை அமைய வேண்டும். அணுக முடியாத வலிமையே அதன் சிறப்பு. இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 743 உள்ள உயரம், அகலம், திண்மை, அருமை ஆகிய 4 பண்புகள் சனாதன தர்மத்தின் வாஸ்து சாஸ்திரம் மற்றும் தண்ட நீதி ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. உயரம், ஹைட். சனாதன மரபில் கோட்டை மதில் என்பது எதிரிகள் உள்ளே எட்டிப் பார்க்க முடியாதபடி உயரமாக இருக்க வேண்டும். இது எதிரிக்கு ஒருவித உளவியல் பயத்தை தரும். அகலம், விட்த். ஒரு மதிலின் அகலம் என்பது அதன் மேல் தேர்களும் யானைகளும் தடையின்றி செல்லும் வகையில் இருக்க வேண்டும் என்று அர்த்த சாஸ்திரம் கூறுகிறது. இது மதிலின் மேலிருந்தே போரிட வசதியாக அமையும். திண்மை, ஸ்ட்ரென்த் ஆர் டென்சிட்டி. கருங்கற்கள் மற்றும் ஈயத்தினால் வார்க்கப்பட்ட பிணைப்புகள் திண்மை மூலம் மதிலை உறுதிப்படுத்துவது சனாதன கட்டுமான முறை. இது இன்றைய ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் போன்றது. அருமை, இன்ஆக்சசிபிலிட்டி. துர்க்கம் என்ற சொல்லே அடைவதற்கு அரியது என்றுதான் பொருள். மதில் ஏணி வைக்க முடியாதபடி வழுவழுப்பாகவோ அல்லது பொறிகள் டிராப்ஸ் நிறைந்ததாகவோ இருக்க வேண்டும். இது யந்திர வித்யா எனப்படும் இயந்திர கலை மூலம் உறுதி செய்யப்படும். குறள் 744. சிறு காப்பிற் பேரிடத்த தாகி உறுபகை ஊக்கம் அளிப்ப தரன். விளக்கம். காப்பதற்கு சிலரே தேவைப்படும்படியான குறுகிய நுழைவு வாயில்களையும், சிறுகாப்பு, உள்ளே மக்கள் மற்றும் படைகள் தங்குவதற்கு பெரிய இடத்தையும், பேரிடம் கொண்டு உள்ளே நுழைய முயலும் வலிமையான பகையின் மன உறுதியையே ஊக்கம், சிதைப்படே சிறந்த அரணாகும். மகாபாரதம். சுகுப்த துவார யந்த்ராட்யம் பகு தானிய தனயுதம் சத்ரூணாம் தர்ப்பஹந்த்ரும் ச தத் துர்க்கம் ரக்ஷணக்ஷமம். விளக்கம். நன்கு மறைக்கப்பட்ட மற்றும் பாதுகாக்கப்பட்ட குறுகிய வாயில்களையும் உள்ளே பெரும் தானிய களஞ்சியங்களையும் கொண்டிருக்க வேண்டும். கோட்டையின் பிரம்மாண்டமும் அதன் இரகசிய பொறிகளும் எதிரிகளின் கர்வத்தை, அதாவது தர்ப்பத்தை அழிக்க வேண்டும். அதுவே சிறந்த பாதுகாப்பு. மனுஸ்மிருதி. அல்ப சைன்யைரபி கிராஹ்யம் பகு சைன்ய நிவாரணம் சத்ரு சைன்ய விநாசாய தஸ்மாத் துர்க்கம் விசிஷ்யதே. விளக்கம். மிக குறைந்த எண்ணிக்கையிலான வீரர்களைக் கொண்டே, அதாவது அல்ப சைன்யைஹி, மிகப்பெரிய எதிரி படைகளை தடுத்து நிறுத்தக்கூடிய வசதி கோட்டைக்கு இருக்க வேண்டும். மதில் சுவர்களும் இரகசிய துவாரங்களும் எதிரிகளுக்கு ஒருவித பயத்தையும் சோர்வையும் தந்து அவர்களை தானாகவே பின்வாங்கச் செய்ய வேண்டும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 744 உள்ள
சிறுகாப்பு, பேரிடம், ஊக்கம் அளித்தல் ஆகிய 3 நுட்பங்கள் சனாதன தர்மத்தின் அர்த்தசாஸ்திர போர் முறை மற்றும் யுத்த தந்திரத்துடன் பின்வருமாறு இணைகிறது. சிறுகாப்பு சோக் பாயிண்ட். சனாதன போர்க்கலையில் கோட்டை வாயில்கள் குறுகலாகவும் வளைந்து வளைந்து செல்லும் கோமுக, அதாவது பசுவின் முகம் போன்ற அமைப்பிலும் இருக்கும். இதனால் பல்லாயிரம் வீரர்கள் வந்தாலும் ஒரு நேரத்தில் ஒரு சிலரே நுழைய முடியும். அங்கே ஒரு சில வீரர்கள் நின்றாலே மொத்த படையையும் தடுத்துவிடலாம். பேரிடம் லாஜிஸ்டிக்ஸ். ஒரு கோட்டை நீண்ட கால முற்றுகையை தாங்க வேண்டுமானால் உள்ளே விளைநிலங்கள், நீர்நிலைகள் மற்றும் பெரிய தானிய களஞ்சியங்கள் இருக்க வேண்டும். இது சனாதன ஆபத் தர்ம மேலாண்மையை குறிக்கிறது. ஊக்கம் அழித்தல் சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர். எதிரி மதில் சுவரை பார்த்தாலே இதை நம்மால் தாண்ட முடியாது என்ற எண்ணம் வரவேண்டும். மதில் மேலிருந்து கொதிக்கும் எண்ணெய் ஊற்றுவது, எந்திரக் கற்களை எறிவது போன்ற செயல்கள் எதிரியின் மன உறுதியை, அதாவது ஊக்கத்தை அழிக்கும். யுத்தத்தில் உடல் வலிமையை விட மன வலிமையே முக்கியம் என்பது கீதையின் சாரம். அதிகார ரக்ஷணம். உள்ளே இருப்பவர்கள் சௌகரியமாகவும் வெளியே இருப்பவர்கள் துயரமாகவும் உணரச் செய்வதே கோட்டையின் தர்மம். குறள் 745. கொளற்கரிதாய் கொண்ட கூழ் தாகி அகத்தார் நிலைக்கெளிதாம் நீரது அரண். விளக்கம். பகைவர்களால் கைப்பற்ற முடியாதபடி கொளற்கரிதாய் வலிமை மிக்கதாய், உள்ளே இருப்பவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் கூழ்தாகி நிறைந்ததாய், கோட்டைக்குள்ளிருப்பவர்கள் சோர்வின்றி போரிட எளிதான வசதிகளை உடையதே சிறந்த அரணாகும். மகாபாரதம். சதா சம்பன்ன தானியார்த்தம் சதா சம்பன்ன பானீயம் அக்ஷய கோஷ யுக்தம் ச தத்து துர்க்கம் துர்ஜயம் பரைஹி. விளக்கம். வற்றாத நன்னீர் நிலைகளும் முடிவில்லாத தானிய களஞ்சியங்களும் குறையாத கருவூலமும் கொண்ட கோட்டையை எதிரிகளால் ஒருபோதும் வெற்றி கொள்ள முடியாது. உள்ளே இருப்பவர்களுக்கு தட்டுப்பாடு இல்லாதவரை கோட்டை வீழாது. மனுஸ்மிருதி. தன்யைஹி சஸ்திரைஹி உதகைஹி யந்த்ரைஹி பிராமணைஹி ஷில்பிபிஹி ததா யவசைஹி இந்தனைஹி சைவ சுசம்ருத்தம் நிவேஷயேத். விளக்கம். தானியங்கள், ஆயுதங்கள், நீர், இயந்திரங்கள், அறிஞர்கள், கலைஞர்கள், ஆடு மாடுகளுக்கான புல் மற்றும் சமையலுக்கான விறகு ஆகிய அத்தனையாலும் செழிப்புற்று விளங்குமாறு கோட்டையை அமைக்க வேண்டும். வசதிகள் நிறைந்த கோட்டையே வீரர்களை நிலைக்கச் செய்யும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 745 உள்ள கொளற்கரிது, கூழ் தாதல், நிலைக்கெளிதாம் நீர் ஆகிய கருத்துக்கள் சனாதன தர்மத்தின் யோகக்ஷேம மற்றும் யுத்த வித்யை ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. கொளற்கரிது இன்ஆக்சசிபிலிட்டி. சனாதன போர் முறையில் கோட்டையை கைப்பற்ற விடாமல் தடுப்பது முதல் தர்மம். இதற்கு மகாபத்ம போன்ற வியூகங்கள் கோட்டை வடிவமைப்பில் பயன்படுத்தப்பட்டன. கூழ் தாதல் லொஜிஸ்டிக்ஸ். சனாதன தர்மம் அன்னம் என்பதை பிராணனாக கருதுகிறது. போர் என்பது வெறும் ஆயுதங்களால் மட்டுமல்ல, வயிற்றுப் பசியாலும் தோற்கடிக்கப்படலாம். எனவே பல ஆண்டுகளுக்கு தேவையான உணவை சேமித்து வைப்பதை ஒரு யஜ்ஞமாகவே அர்த்தசாஸ்திரம் வலியுறுத்துகிறது. நிலைக்கெளிதாம் நீர் காம்ஃபர்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜி. கோட்டைக்குள் இருப்பவர்கள் வசதியாக உணர வேண்டும். போரின் போது அவர்கள் சோர்வடையாமல் இருக்க போதுமான இடவசதி, பொழுதுபோக்கு மற்றும் மருத்துவம் இருக்க வேண்டும். சுகேன யுத்தம் வசதியான போர் என்பது உள்ளே இருப்பவர்களுக்கும், துக்கேன யுத்தம் துயரமான போர் என்பது வெளியே முற்றுகையிடுபவர்களுக்கும் இருக்க வேண்டும். அதிதி மற்றும் அபயம். கோட்டை என்பது ஊருக்கே புகலிடம் தருவது. எனவே அங்கே தர்மம் நிலைக்க வேண்டுமானால் வாழ்வாதாரம் முக்கியம். உணவு மற்றும் நீர். குறள் 746. எல்லா பொருளும் உடைத்தாய் இடத்துதவும் நல்லாள் உடையது அரண். விளக்கம். ஒரு கோட்டை போருக்கு தேவையான எல்லா பொருட்களையும், ஆயுதம், உணவு, மருந்து தன்னுள் கொண்டிருக்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் இக்கட்டான நேரத்தில் இடத்துதவும், உயிரை கொடுத்தும் காக்கக்கூடிய தகுதியுள்ள வீரர்களை நல்லாள் உடையதே சிறந்த அரண் ஆகும். மகாபாரதம். சர்வ சம்பன்னமபிஹி துர்கம் வீர விவர்ஜிதம் ந ஷக்னோதி ரணீ ரக்ஷும் தஸ்மாத் வீராக சமாஸ்ரயாக. விளக்கம். எல்லா செல்வங்களும் நிரம்பிய கோட்டையாக இருந்தாலும் அங்கே பராக்கிரமம் மிக்க வீரர்கள்
வீரக இல்லையென்றால் போர்க்களத்தில் அந்த அரண் தன்னை காத்துக்கொள்ள முடியாது. எனவே ஒரு அரசன் ஆயுதங்களை விட வீரர்களையே அதிகம் சார்ந்திருக்க வேண்டும். வீரர்களே கோட்டையின் உயிர். மனுஸ்மிருதி. நிருதுர்கம் கிரிதுர்கம் வா சமாஸ்ருத்ய வசேத் புரம் நிருதுர்கம் ஹி சர்வேஷாம் துர்கானாம் சாரமுச்யதே. விளக்கம். மலை அரணை விட மனித அரண் நிருதுர்கம் வீரர்களைக் கொண்ட பாதுகாப்பு வலிமையானது. சுவர்கள் கற்சுவர்களாக இருக்கலாம், ஆனால் அவற்றை பாதுகாக்கும் வீரர்கள் தர்மச்சுவர்களாக இருக்க வேண்டும். போர் இயந்திரங்களை இயக்குவதற்கும் தந்திரங்களை செயல்படுத்துவதற்கும் நல்லாள், தகுதியான மனிதர்கள் அவசியம். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 746இல் உள்ள எல்லா பொருளும் மற்றும் நல்லாள் ஆகிய கருத்துகள் சனாதன தர்மத்தின் க்ஷத்ரிய தர்மம் மற்றும் ஆத்மபலம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. நல்லாள், த ரைட் மென். சனாதன மரபில் ஒரு வீரனுக்கு இருக்க வேண்டிய தகுதிகளாக தீர, தைரியம், தக்ஷ, திறமை மற்றும் பக்தி, நாட்டின் மீதான பற்று ஆகியவை சொல்லப்படுகின்றன. வெறும் கூலிப்படையால் ஒரு கோட்டையை காக்க முடியாது. நாட்டுக்காக உயிரை தரும் நல்லாள் வேண்டும். இடத்துதவும், டைம்லி ஹெல்ப். ஆபத்து வரும்போது பதற்றமடையாமல் தங்களுக்கு கிடைத்துள்ள வளங்களை, எல்லா பொருளும் வைத்து எதிரியை சமாளிக்கும் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வீரர்களுக்கு இருக்க வேண்டும். இது சனாதன போர் பயிற்சியின் ஒரு பகுதி. யந்திரம் மற்றும் மனிதன். அர்த்த சாஸ்திரத்தில் கோட்டைக்குள் இருக்க வேண்டிய யந்திரங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன. ஆனால் அந்த யந்திரங்களை இயக்குவதற்கு அறிவுள்ள மனிதர்கள் தேவை. கருவியை விட அதை கையாளும் கரமே முக்கியம். சரஸ்வதியும் துர்க்கையும். செல்வம் லக்ஷ்மி, ஆயுதம் துர்க்கை இருந்தாலும் அதை செயல்படுத்தும் அறிவு சரஸ்வதி வீரர்களிடம் இருக்க வேண்டும். குறள் 747. முற்றியும் முற்றாது எரிந்தும் அறைப்படுத்தும் பற்றற்கரியது அரண். விளக்கம். பகைவர்கள் கோட்டையை சுற்றி முற்றுகையிட்டும் முற்றியும் வஞ்சகமாக திடீர் தாக்குதல் நடத்தியும் முற்றாது எரிந்தும் உள்ளே இருப்பவர்களை கீழல்பு வேலைகளால் வளைத்து போட்டும் அறைப்படுத்தும் எளிதில் கைப்பற்ற முடியாதபடி அமையப்பெற்றதே சிறந்த அரணாகும். மகாபாரதம். நாப்யந்தர பயம் வித்யாத் பாஹ்யதஹ சத்ரு விக்ரமைஹி துர்விக்னேயம் அபேத்யம் ச தத் துர்கம் விபுதா விதுஹு. விளக்கம். வெளியிலிருந்து வரும் வீராவேச தாக்குதல்களாலும் பாஹ்யதஹ உள்ளிருந்து எழும் காட்டிக் கொடுக்கும் செயல்களாலும் அப்யந்தர பயம் ஒரு கோட்டையை தகர்க்க முடியாதபடி இருக்க வேண்டும். அறிஞர்கள் அத்தகைய கோட்டையையே வஞ்சகத்தால் வீழ்த்த முடியாத அபேத்யம், பிளவுபடுத்த முடியாதது என்று கூறுவர். மனுஸ்மிருதி. பேததண்டைஹி ந லப்யேத சத்ருபிஹி சுசமாஹிதம் யந்திரகுப்தம் சுரக்ஷிதம் தத் துர்கம் ஸ்ரேஷ்டமுச்யதே. விளக்கம். எதிரிகளின் பிளவுபடுத்தும் சூழ்ச்சிகளாலும் பேத நேரடி தாக்குதல்களாலும் தண்ட எவனொருவன் தன் கோட்டையை காக்கிறானோ அவனே சிறந்த அரசன். இயந்திரங்களாலும் விழிப்புணர்வு மிக்க வீரர்களாலும் சூழப்பட்ட கோட்டை வஞ்சகர்களுக்கு அடிபணியக் கூடாது. இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 747இல் உள்ள முற்றியும் எரிந்தும் அறைப்படுத்தியும் என்ற சொற்கள் சனாதன தர்மத்தின் சதுருபாயங்கள் சாம, தான, பேத, தண்ட மற்றும் கூடயுத்தம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. முற்றியும், முற்றுகை, தண்டம். பல மாதங்கள் உணவை நிறுத்தி சுற்றி வளைப்பது. இதை தாங்க கோட்டைக்குள் தன்னிறைவு வேண்டும். முற்றாது எரிந்தும், மின்னல் வேகம், விக்ரமம். எதிர்பாராத நேரத்தில் கோட்டை மதிலை தகர்க்க முயலுதல். இதை எதிர்கொள்ள மதிலின் திண்மை அவசியம். அறைப்படுத்தல், துரோகம், பேதம். கோட்டைக்குள் இருப்பவர்களுக்கு ஆசை காட்டி வளைத்து போட்டு கதவை திறக்க செய்தல். இதை தடுக்க வீரர்களிடம் சுவாமி பக்தி, லாயல்டி மற்றும் கண்காணிப்பு வேண்டும். துர்க ரக்ஷணம். சனாதன தர்மம் உட்பகையை மிக ஆபத்தானதாக கருதுகிறது. இக்குறளில் வரும் அறைப்படுத்தல் என்பது உட்பகையை தூண்டும் எதிரியின் தந்திரத்தையே குறிக்கிறது. இதை தாண்டுபவனுக்கே வெற்றி கிட்டும். குறள் 748. முற்றாற்றி முற்றியவரையும்
பற்றாற்றி பற்றியார் வெல்வது அரண். விளக்கம்: தன்னை சுற்றி வளைத்து முற்றுகையிட்டுள்ள வலிமையான பகைவர்களையும் கோட்டைக்குள்ளே இருந்து கொண்டு பற்றாற்றி தற்காப்பு முறைகளால் அவர்களை தோற்கடித்து வெற்றி பெறுவதற்கு இடந்தருவதே சிறந்த அரணாகும். மகாபாரதம். பஹூனாம் அபி சத்ரூணாம் ஏகோ அபி யதி விக்ரமி துர்கஸ்தஹ யுத்யதே சத்ருன் தத் துர்கம் விஜயாவஹம். விளக்கம்: எண்ணற்ற பகைவர்கள் சூழ்ந்திருந்தாலும் கோட்டைக்குள் இருக்கும் ஒரு பராக்கிரமசாலி விக்ரமி அவர்களை எதிர்த்து போரிட்டு வெல்ல முடியும். பாதுகாப்பான இடத்தில் இருந்து கொண்டு எதிரியின் பலத்தை அழிப்பதே விஜயத்திற்கு வழிவகுக்கும். மனுஸ்மிருதி. ஷதம் ஏகோ அனுயுத்யேத ஷதம் தச சஹஸ்ரகான் தஸ்மாத் துர்கம் பிரசம்சந்தி நீதிசாஸ்திர விதாஜனாக. விளக்கம்: கோட்டை மதில் மேல் இருக்கும் ஒரு வீரன் கீழே இருக்கும் 100 வீரர்களை எதிர்க்க முடியும். 100 வீரர்கள் 10,000 வீரர்களை எதிர்க்க முடியும். ஷதம் தச சஹஸ்ரகான். இந்த அசாத்தியமான தற்காப்பு வலிமையை தருவதால்தான் நீதி சாஸ்திரங்கள் கோட்டையை பெரிதும் புகழ்கின்றன. இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 748 உள்ள முற்றியவரை பற்றி நின்று வெல்லுதல் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் தர்ம யுத்தம் மற்றும் அக்ஷௌஹினி கணக்கீட்டுடன் பின்வருமாறு இணைகிறது. பற்றாற்றி பொசிஷன் அட்வான்டேஜ். சனாதன போர் முறையில் துர்க்கை யுத்தம் என்பது ஒரு கலை. உயரமான இடத்தில் இருந்து கொண்டு புவியீர்ப்பு விசையை பயன்படுத்தி கற்கள் அம்புகள் மூலம் எதிரியை தாக்குவது எளிது. உயரத்தில் இருப்பவனுக்கு பாதி பலம் அதிகம் என்பது சனாதன போர்விதி. பற்றியார் வெல்லுதல். கோட்டைக்குள் இருப்பவர்கள் தங்களை அரண் என்னும் கேடயத்தால் காத்துக்கொள்வதால் அவர்கள் காயமடையாமல் அதிக நேரம் போரிட முடியும். இது ஸ்தைரியம் எனப்படும். சிறுபடை பெரும்படையை வெல்லுதல். சனாதன தர்மம் எண்ணிக்கையை விட ஸ்தான பலத்தை நம்புகிறது. ராமாயணத்தில் இலங்கை கோட்டைக்குள் இருந்து கொண்டு ராவணனின் படைகள் ராமரின் வானர படைகளை தடுத்தது ஒரு உதாரணம். தன்னம்பிக்கை. கோட்டை என்பது வீரர்களுக்கு ஒரு பாதுகாப்பான உணவை தந்து அவர்கள் சோர்வடையாமல் வெற்றியை நோக்கி நகர்த்தும். இது மனோபலம் பெருக உதவும். குறள் 749. முனைமுகத்து மாற்றலர் சாய வினைமுகத்து வீரெய்தி மாண்ட தரண். விளக்கம்: போர்க்களத்தின் தொடக்கத்திலேயே பகைவர்கள் தம் வலிமையழிந்து தோற்றுப்போகும்படி கோட்டையை தற்காக்கும் முறைகளில் புதுமையான மாற்றங்களுடன் பெருமை பெற்று விளங்குவதே சிறந்த அரணாகும். மகாபாரதம். யந்த்ரைஹி சுரக்ஷிதம் துர்கம் பகுஷல்ய சமன்விதம் திருஷ்ட்வைவ சத்ருசைன்யானாம் ஹிருதயம் பித்யதே பயைஹி. விளக்கம்: இயந்திரங்களாலும் கூர்மையான ஆயுதங்களாலும் நன்கு பாதுகாக்கப்பட்ட கோட்டையை பார்த்த மாத்திரத்திலேயே பகைப்படையின் இதயம் பயத்தால் பிளந்துவிடும். போரிடும் முன்பே எதிரியின் மன உறுதியைச் சிதைக்கும் கோட்டையே அரசனுக்கு புகழைத் தரும். மனுஸ்மிருதி. சதக்னீபிஹி ச முஸ்ருண்டைஹி யந்த்ரைஹி அநேகைஹி சமன்விதம் வீர அதிஷ்டிதம் அப்யேத்யம் சத்ருபிஹி ந கதாச்சன. விளக்கம்: 100 பேரை கொல்லும் சதக்னி போன்ற இயந்திரங்களும் பலவிதமான தற்காப்பு பொறிகளும் கொண்ட கோட்டையை வீரர்கள் வழிநடத்தும்போது பகைவர்கள் ஒருபோதும் அதை நெருங்க முடியாது. கோட்டையின் தொழில்நுட்பச் சிறப்பே எதிரியை தோற்கடிக்கும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 749 உள்ள வினைமுகத்து வீறு என்ற கருத்து சனாதன தர்மத்தின் யந்திர வித்யா மற்றும் க்ஷத்ரிய வீரியம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. வினைமுகத்து வீறு ஸ்ட்ரெட்டீஜிக் ஆக்ஷன். சனாதன போர் நூல்களில் கோட்டை என்பது ஒரு ஜடப்பொருள் அல்ல, அதில் யந்திரங்கள் பொருத்தப்பட்டிருக்கும். மதிலிலிருந்து அம்புகளை ஏவுதல், கல்லெறிதல், நெருப்பை உமிழ்தல் போன்ற வினைகள் மூலம் கோட்டையே ஒரு வீரனைப் போல போரிடும். சாய்தல் மென்டல் டிஃபீட். போரின் முதல் கட்டத்திலேயே எதிரியை நிலைகுலைய செய்வது சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர். கோட்டையின் பிரம்மாண்டமும் அதன் தற்காப்பு திறனும் எதிரியின் வீரியத்தை அழித்துவிடும். கிருதயுக தந்திரம். தர்மத்தை காக்க ஒரு அரசன் தன் கோட்டையை பகைவன் நுழைய முடியாதபடி வஜ்ராயுதம் போல உறுதியாக்க வேண்டும் என்பது சனாதன நீதி. பராக்கிரமம். கோட்டைக்குள் இருப்பவர்கள் சும்மாவிருக்காமல் சுறுசுறுப்புடன் எதிரியின் வியூகங்களை முறியடிக்க வேண்டும். தூங்கும் சிங்கம் இரையை பிடிக்காது என்பது போல
விழிப்புணர்வு மிக்க கோட்டையை வெற்றி தரும். குறள் 750. எனை மாட்சித்தாகிய கண்ணும் வினை மாட்சி இல்லார்கண் இல்லது அரண். விளக்கம்: ஒரு கோட்டை எத்தகைய சிறப்புகளை உடையதாக இருந்தாலும், உயரம், அகலம், உணவு, ஆயுதம் போன்றவை, அந்த பொருட்களை பயன்படுத்தி போரிடும் செயல்திறன், வினை மாட்சி இல்லாதவர்கள் அங்கே இருந்தால் அக்கோட்டையினால் எந்தப் பயனும் இல்லை. மகாபாரதம். சஸ்திரயந்த்ரைஹி சுபஹுபிஹி சம்ருத்தமபி பாரத அசக்தைஹி ரக்ஷித்தும் துர்கம் சத்ருஹஸ்தகதம் பவேத். விளக்கம்: பரதகுலத் தோன்றலே எண்ணற்ற ஆயுதங்களாலும் எந்திரங்களாலும் நிறைந்த கோட்டையாக இருந்தாலும், அதை இயக்குவதற்கு திறமையற்றவர்கள் அசக்தைஹி அங்கே இருந்தால் அந்த கோட்டை மிக எளிதில் எதிரியின் கைக்கு சென்றுவிடும். வீரர்களின் மனதிடமே உண்மையான மதில். மனுஸ்மிருதி. திருடப்பிராகார யந்திரம் ச வீரஹீனம் அலக்ஷணம் தஸ்மாத் வினை குணைஹி யுக்தான் வீரான் தத்ர நியோஜயேத். விளக்கம்: உறுதியான மதில்களும் எந்திரங்களும் இருந்தும் அங்கே வீரர்கள் இல்லை என்றால் அது ஒரு சுடுகாட்டிற்கு சமம். எனவே போர் உத்திகளையும் எந்திரங்களை இயக்கும் செயல் பண்புகளையும் வினை குணைஹி உடைய வீரர்களையே கோட்டையில் அமர்த்த வேண்டும். கருவிகளை விட கைகளே முக்கியம். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 750 உள்ள வினை மாட்சி இல்லார் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் கர்மா செயல் மற்றும் ஆத்ம பலம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. வினை மாட்சி எக்ஸிகியூஷன் எக்ஸலன்ஸ். சனாதன தர்மம் யோகஹ கர்மசு கௌஷலம் என்கிறது. ஒரு கோட்டைக்குள் எல்லாமே இருக்கலாம், ஆனால் அதை சரியாக திட்டமிட்டு செயல்படுத்தும் கௌஷலம் ஸ்கில் இல்லையென்றால் அந்த அரண் ஒரு வெறும் கல்குவியல். அரண் இல்லது ஆப்சன்ஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன். பாதுகாப்பிற்குரிய சாதனங்கள் இருந்தும் பாதுகாப்பு கிடைக்காத நிலையை இது குறிக்கிறது. சனாதன மரபில் தர்மமே கவசம் என்பார்கள். அங்கே தர்மத்துடனும் திறமையுடனும் செயல்படும் வீரர்கள் இல்லை என்றால் அங்கே தெய்வீக அருளும் இருக்காது. ஆயுதம் மற்றும் ஆள். மகாபாரதப் போரில் கிருஷ்ணர் ஆயுதம் ஏந்தாமல் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருந்து வழிநடத்தினார். இது ஆயுதத்தை விட ஆளை, வினைமாட்சியை முன்னிறுத்தும் சனாதன தத்துவம். அதேபோலத்தான் கோட்டையை விட அதை காப்பவர் முக்கியம். விழிப்புணர்வு ஜாக்கிரதி. வினைமாட்சி என்பது எப்போதும் விழிப்புடன் இருப்பதை குறிக்கும். தூங்கும் வீரர்களை உடைய கோட்டை எவ்வளவு உயரமாக இருந்தாலும் எதிரிக்கு அது திறந்த வாசல்தான்.